நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நியூ டெல்லியோட ஜங்ஷன். பூரா ஃபுல்லாகவே ட்ரெயின் தான். 15 பிளாட்ஃபார்ம். என்னோட பிளாட்ஃபார்ம் வரைக்கும் 15வது நம்பரில் என்னோடய ட்ரெயின் நிற்கிது. அதாவது நான் இப்போது நியூ டெல்லியிலேருந்து கொல்கத்தா போகிறேன். ஓகே, கண் கலங்குற மொமெண்டாக இருக்குது இதெல்லாம். ட்ரெயினில் சீட்டே கிடைக்கல. ரெண்டுக்கிட்டு போகிறேன். ஆனால் சீட்டே இருக்கட்டும் 800 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன். இன்னும் சீட்டு கிடைக்கல. வந்ததுக்கு பச்சை மிளகாய் சமோசா ஒன்றா கிடச்சிது, சாப்பிட்டுட்டு. ஹவுரா ஜங்ஷன் வந்தாச்சு. அதாவது நம்ம இருக்கிற இடம் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஹவுரா. சரி, வெயிலாக இருக்குது. உடம்பு வேற சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா ஜுரம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஹீட் ஐஸ் வாட்டர் சிக்கன் சாப்பிட்டது ஹீட் அதிகமாகி டிசென்ட்ரி போய்கிட்டு இருக்கு. நடக்க முடியல. வடக்கன் ஊருக்கு வந்தோம். ஏன்னா ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. செல்லை ஒன்று தூக்கிட்டு போயிடுவான். என்ன பண்ணுறது, பயந்து தானே ஆகணும். இப்போ பார்த்துட்டு கொல்கத்தா ஜங்ஷனு. எல்லா இடத்துலையும் ஹெலிகாப்டர் ஃபேன் தான். மக்களே, நீங்கள் தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹவுரா பிரிட்ஜ். ஹவுரா பிரிட்ஜுனா வடிவேல் ஜிகிர்தண்டா தூது குடிப்பாரு ஆதவன் படத்தில், அந்த பிரிட்ஜு தான். பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். நம்ம ஹவுரா பிரிட்ஜு பார்த்துங்க. ஹவுரா பிரிட்ஜ் பஸ்லாம் அப்படியே காயலாங்கடையில் எடுத்துருந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்பீடு சும்மா பிச்சுக்கிட்டு பறக்கிறானுங்க. எல்லாமே முக்கால்வாசி மினி பஸ்ஸாக தான். மினி பஸ் தான் ஓட்டுறானுங்க. பஸ் டாக்ஸி தான், முழுக்க டாக்ஸி தான். நம்ம இப்போ அடுத்து டாக்ஸியில் தான் போக போகிறோம். நல்ல ஹோட்டலாக கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப் போக சொல்லிருக்கேன். சரியான டிராஃபிக் போட்டு குளிக்க எடுத்துட்டு போகிறான். குளுக்கிறையே அங்கேயே கரெக்ட் ஆகிடும் போல. சரி, ஓகே. ரூமுக்கு வந்தாச்சு. சப்பாத்தி ப்ளஸ் முட்டை கறி வந்துட்டு முட்டை சப்ஜி, அண்டா சப்ஜி இது பேர். நல்லா தான் இருக்கு. ஓகே, பாய். சாப்பிட்டு தூங்க போகிறேன்.